ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபீனா சமையல். இன்றைக்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஈஸியான நம்ம ரிங் முறுக்கு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ நான் அதுக்கு ஒரு 2 கப்பு மாவு நான் எடுத்திருக்கேன். 2 கப்பு மாவுக்கு 2.25 டம்ளர் தண்ணி. நம்ம இதே இதில் வந்து 2.25 டம்ளர் நம்ம தண்ணியை நம்ம ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், 2 கப்பு நான் எடுத்திருக்கேன் மாவு. கடை மாவு தான், இடியாப்ப மாவு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இவ்வளோ டேஸ்டியாக நம்மளுக்கு சூப்பரான ரிங் முறுக்கு நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்போ மாவு போட்டு இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரத்தில் வந்து இப்போ நம்ம 2.25 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 2.25 கப்பு நம்ம தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள், 1 நம்ம 2.25 கப்பு தண்ணி ஊற்றிட்டு நல்லா தண்ணி கொதிக்கட்டும். தண்ணியில் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு நான் ஆட் பண்ணுறேன். உப்பு கொஞ்சம் நெய், நான் ஒரு டீஸ்பூன் நெய் நான் பாருங்கள், உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நெய் வந்து ஒரு டீஸ்பூன் நம்ம ஊற்றிக்கலாம். மாவு ஒட்டாமல் வரும், அதுக்கு வேண்டி தான் இப்போ நான் நெய் ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதை நல்லா உள்ளங்கையில் வச்சு கசக்கிட்டு அந்த ஜீரகத்தை நம்ம மாவில் போட்டுக்கலாம். ஜீரகத்தை. இப்போது பாருங்கள், இப்போ போட்டோம். மிளகாத்தூள் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அது தண்ணி நல்லா கொதிச்சோடனே தண்ணியில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் தண்ணியில் நான் போட்டேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நம்ம அரிசி மாவு போட்டு அதில் நம்ம கலந்துக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்ச உடனே நம்ம அரிசி மாவு போட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் மாவை அப்படியே கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு மாவு வந்து கட்டி தட்டுச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக அது வெந்து வராது. மாவு வெந்து வந்தால் தான் முறுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ அந்த தண்ணி நம்மளுக்கு கரெக்டான அளவு, இதுதான் மெஷர்மெண்ட். கரெக்டான தண்ணி அளவு நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு மாவு கரெக்டாக குழஞ்சி போயிடும், வேகாது, கரெக்டாக வராது. இப்போ நம்ம எடுத்தது தான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் சூடானோன்னா ஒரு 5 நிமிஷம் போல் நான் வச்சுட்டேன். லைட்டாக கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது நான் கொஞ்சம் கையில் ஆயில் தடவிட்டு இப்போ பாருங்கள், அந்த மாவை நான் நல்லா பிணைஞ்சு கொடுத்துக்கிறேன். நல்லா சாஃப்டாக இருக்கும் பிணைஞ்சோம்னா. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் நல்லா மாவு. இப்போ பாருங்கள், நல்லா பிணைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம மாவு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ரிங் முறுக்காக நம்ம தடவிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் எண்ணெய் நான் மேலே தடவி ஒட்டுறனால நான் கொஞ்சம் எண்ணெய் தடவிருக்கேன். தடவிட்டு இப்போ பாருங்கள், நல்லா பிணைஞ்சு கொடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ நான் அந்த ரிங்காக நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு விரிசல் இல்லாமல் சூப்பராக நம்மளுக்கு வந்திருக்கு. பாருங்கள், இதே மாதிரி நம்ம எல்லாம் இப்போ பாருங்கள், இப்போ அந்த முறுக்கை நம்ம ரிங்காக நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இவ்வளோ நல்லா சிம்பிளாக நம்ம சீக்கிரம் பாருங்கள், இப்போ எல்லா முறுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து இதே மாதிரி ரவுண்டாக நம்ம வச்சுட்டு நம்ம ஆயில் காஞ்சோன்னா நம்ம ஆயிலில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், டேஸ்டியான முறுக்கு ரெசிபி நம்மளுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள், இப்போ நம்ம எல்லா முறுக்கும் நம்ம இதே மாதிரி எல்லா முறுக்கும் நம்ம இப்போ எடுத்துட்டோம். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ பாருங்கள், எண்ணெயில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒவ்வொன்றா நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள், சூப்பரான முறுக்கு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக ரெடியாக இருக்கும். அப்படியே கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
பாருங்கள், அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு முறுக்கு. வெறும் 5 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் இந்த முறுக்கு. ரொம்ப டேஸ்டியாக. அவ்வளோதான் இந்த வீடியோ. எனக்கு இன்னும் இவ்வளோ மாவு இருக்குது, ஆனாலும் நான் இவ்வளோ சுட்டு எடுத்துட்டேன். ஆனாலும் அவ்வளோ மாவு இருக்குது. ரொம்ப நிறைய கிடைக்கும் நம்மளுக்கு. அவ்வளோதான் இந்த வீடியோ. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக ரெடியாக இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய் பாய்.